राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वृंदावन धाम की जय। इम्ली तला சுகமான ஒரு புளிய மரம். ராதையினுடைய விரகம், கிருஷ்ணனுடைய விரகம் எல்லாம் பார்த்த சாட்சி அந்த புளிய மரம். 5000 வருஷம் பழமையான புளிய மரம். மரமா இருந்தா கூட சில சந்தர்ப்பங்கள்ல பெரிய அனுபவங்கள் கிடைச்சிடும். அதனாலதான குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில சொல்றார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்ற அதை சொல்லும்போது, செண்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே. திருமலை திருப்பதியில செண்பக மரமா இருந்தா போதும் அப்படின்ற. என்னவா வேணா ஆகலாம், தெய்வீக அனுபவம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல. ஒரு கிளியா இருந்தா ஆண்டாள் கை கிளியா மாறணும்னா கிளியா இருக்கும்லாமே இல்லையா? ஒரு வேப்ப மரமா இருக்கும், அந்த வேப்ப மரத்துல ஜெகநாதனுடைய மூர்த்தியை பண்ண போறான்னா நிஜமாவே வேப்ப மரமா இருந்துட்டு போயிடலாமே. ரைட்? பகவத் அனுபவம் கிடைக்கும்னா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், தப்பு இல்லையே. சரியா? கண்ணனுடைய ஆடைகளா இருந்தா அந்தரங்கமா அவனை தொட்டு பார்த்து விடலாம் இல்லையா? உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும். கண்ணனுடைய புல்லாங்குழலா இருந்தா அவனுடைய அதராமிரதத்தை சவை சொல்லலாம் இல்லையா? கண்ணனுடைய கால் கொலுசா இருந்தா கண்ணனோட காலோட உரசின்றிருக்கலாம் இல்லையா? கண்ணனுடைய பீதாம்பரமாயாச்சுன்னா தொடையையும் பிருஷ்டபாகத்தையும் உரசிடலாமே. கண்ணனுடைய கழுத்துல மாலையா இருந்தா அவனுடைய அழகான ஸ்ரீவத்சம் அவனுடைய திருமார்புல உரசி உரசி விளையாடலாமே. மயில்பீலியா இருந்தா கண்ணனுடைய தலையில ஜம்முன்னு உட்காந்துக்கலாமே. மகர குண்டலமா இருந்தா கண்ணனுடைய காதோட தொங்கலாமே. அரண்யான் கயிறாயிட்டோம்னா கண்ணனுடைய இடைய கட்டின்னு இருக்கலாமே. கண்ணன் எத்தனை விதமான சுகங்கள் உண்டோ அத்தனையும் தரக்கூடிய சாக்ஷாத் மன்மதன். அவனுடைய அழகான பிரேம லீலைகளை லிஸ்ட் போட்டு அனுபவிக்கிறவள் ராதா ராணி. சூரிய உதயமா அவளுக்கு கிருஷ்ணானுபவம், சூரிய அஸ்தமனமா கிருஷ்ணானுபவம், உச்சி வெயிலா கிருஷ்ணானுபவம், அர்த்தராத்திரியா கிருஷ்ணானுபவம், குளிர்ந்த காற்றா கிருஷ்ணானுபவம், அழகான பூக்களின் வாசமா கிருஷ்ணானுபவம், மழையா கிருஷ்ணானுபவம், பனியா கிருஷ்ணானுபவம், கொடி வீடுகளா கிருஷ்ணானுபவம், அழகான கட்டிலா கிருஷ்ணானுபவம், பரந்த புல்வெளியா கிருஷ்ணானுபவம், யமுனையில குளிக்கிறதா கிருஷ்ணானுபவம். அது இந்த கிருஷ்ணானுபவம். அதற்காக ராதாராணி. அந்த ராதாராணிய ராசமண்டலத்துல பிரிஞ்ச கண்ணன் அவளை தேடிண்டு வந்து உக்காந்து ராதே நாமத்தை தன்னை மறந்து ஜபிச்ச ஒரு ஸ்தலம் இந்த இம்லி தலா. இதைதான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். கண்ணன் மஞ்சள் கண்ணனா மாறிட்டான். கருணீல வண்ண கண்ணன் மஞ்சள் கண்ணனா மாறிட்டான். ராதாராணி கூட கேட்டா, கண்ணா நீ முதல்ல நீல நிறமா மாறிடா, இது என்னது இது அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் சிரிச்சுட்டே சொன்னான், ராதே
உன்னுடைய பிரேமை, உன்னுடைய விரகம், இதனுடைய மகாத்மியம் இந்த உலகத்துக்கு தெரியலடி. அதை நான் புரிய வைக்கணும். அதுக்காக நான் கலியுகத்துல ஒரு அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு. ராதாராணி கேட்டா, இது என்னது, என்ன அவதாரம் அப்படின்னு கேட்க, கண்ணன் சொன்னானா, இப்ப என்ன வர்ணத்துல இருக்க, இப்ப நீ கௌர் வர்ணத்துல இருக்காய், அப்ப கௌர் ஹரியாக அப்படின்னா. அந்த கௌர் ஹரி யார் தெரியுமா? நம்ம ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. எப்படி சுவாமி ராமானுஜர் ஆதிசேஷ அவதாரம் அப்படின்னு ஸ்லாகிக்கிறோமோ, எப்படி ஞானேஸ்வரரை விஷ்ணுவினுடைய அவதாரமா கொண்டாடுறோமோ, அதே போல கிருஷ்ண அவதாரம் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்னு கொண்டாடுறோம். அழகுன்னா அழகு. கண்ணன் கலியுகத்துல என்ன கௌரவம்னா வெள்ளைன்னு அர்த்தம், மஞ்சள் வெள்ளை இந்த மாதிரி. அதனாலதான் கௌடிய வைஷ்ணவ பக்தர்களுக்கு அந்த கௌர் ஹரி வர்ணம் அப்படின்றது ரொம்ப பிடிச்சது. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அழகான அந்த லீலையும் அவருடைய அந்த பாவமும் அவருடைய அந்த தியானமும் தபஸும். அதனால கொண்டாடும்படியான ஒரு விஷயம் அந்த கௌர்ஹரி. அப்ப சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரத்திற்கு காரணமான ஒரு ஸ்தலம் இந்த இம்லி தலா. அதனால நாம் எல்லாருமே கடன்பட்டிருக்கோம். ரெண்டு விஷயம் என்னடான்னா, ராதா நாம மகிமையை கண்ணனே வெளிப்படுத்தின இடம் ஒண்ணு. ராதைக்காக கண்ணன் எப்படி ஏங்குவான் அப்படின்றத காட்டி கொடுத்தது இந்த இடம் ஒண்ணு. இன்னொன்னு, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரத்திற்கு வித்திட்ட ஒரு இடம் இது. அதனால இம்லித்தலா கட்டாயம் சேவிக்கணும். சைத்தன்ய மகாபிரபு 1515 வந்தார் அப்படின்னு சொன்னேன். வந்த பொழுது அவர் அக்ரூர காட்ல இருந்து தங்கிண்டு தினம் தினம் இந்த இம்லி தலாவுக்கு அந்த மரத்தடியில உட்கார்ந்து யமுனைய பார்த்துண்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜபிச்சுட்டு இருந்தார். மணிக்கணக்கா ஜபிப்பாராம், தன்னையே மறந்து. அதுக்கப்புறமா பரிக்கிரமா போவார். அப்புறம் ஒரு விஸ்ராம் பற்றி இன்னொரு ஆலமரம் இருக்கும், அங்க உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பியும் அக்ரூர காட்டுக்கு போவார். அப்படின்னு 1 மாசம் இப்படியே பண்ணிட்டு இருந்தாராம். அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த இம்லி தலா. இன்னைக்கும் அந்த பட்டு போன புளிய மரத்தடி கீழே சைத்தன்ய மகாபிரபு உட்கார்ந்து ஜபிக்கிறா போல ஒரு மூர்த்தி உண்டு.
அந்த இடத்துல சனாதன கோஸ்வாமி எல்லாம் கூட வந்து தபஸ் பண்ணி நாமஜபம் பண்ணியிருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இங்க ஒரு கௌர் நிதாய் நிமாயி நிதாயோட மூர்த்தி உண்டு. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சிஷ்ய ஸ்ரீபாத நித்யானந்தோட மூர்த்தி உண்டு. அது வந்து சனாதன கோஸ்வாமி பூஜை பண்ண மூர்த்தி, அவரே ஸ்தாபிதம் பண்ண மூர்த்தி அப்படின்னு சொல்லுவார்கள். அங்க இருக்கக்கூடிய நித்யானந்தரும் நிமாயின் சொல்லும்படியான ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோட மூர்த்தி. ஒரு காலகட்டத்தில் இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த புளிய மரம், அது நல்ல பச்சை பசேல்னு இருந்து நல்ல கலைகளோட வளர்ந்து பக்கத்துல போய் இப்படி எங்கேயோ பக்கத்து காம்பவுண்ட்ல போய் அதோட கலைகள் போகும் பொழுது இந்த பக்கத்து காம்பவுண்ட் இருந்து இது ரொம்ப தொந்தரவா இருக்கு, முதல்ல இந்த மரத்தோட கிளையெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இது வந்து வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதை வெட்டும் பொழுது அந்த மரத்தினுடைய கிளையிலிருந்து ரத்தம் வந்ததான். உடனே பயந்து போய் மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த புளிய மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டார்கள். இன்னைக்கும் பிருந்தாவனத்துல நிறைய சாதுக்கள் எல்லாம் இந்த மாதிரி மரமாக செடியாக கொடியாக ஏதோ ஒரு ரூபத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால ரொம்ப விசேஷம் இந்த புளிய மரம். இப்ப பட்டு போயிடுது, ஆனா 5000 வருஷம் பழமையான அந்த புளிய மரத்தினுடைய அந்த அடிபாகம் இன்னைக்கும் இருக்கு. அதனால கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இம்லி தலான்ற புளிய மரஸ்தலம். அங்க போயிருக்கேன், எல்லா வாட்டியும் அங்க போயிடும். அது என்னமோ தெரியாது, ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு அந்த இடம். அந்த இம்லி தலா வாசல்லையே பார்த்தோம்னா ஒரு தமால விருட்சம் இருக்கும், நல்ல பச்சை பசேல் எப்பயுமே இருக்கும் அந்த தமால விருட்சம். திரிபுவன கமனம் தமால வர்ணம் அப்படின்னு தான் பீஷ்மர் சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும் இந்த இம்லி தலா. சரியா, இனி இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 3 விஷயம். ராதாராணி ராசக்கிரீடைக்கு போகும்பொழுது பழுத்த புளியம்பரத்தினுடைய ஓடு அவள் காலை கீறித்து, அதனாலே ராதாராணியினுடைய சாபத்தினால பிருந்தாவனத்தில் இறங்கியும் புளிய மரம் இல்லை, இந்த புளிய மரமும் பழுக்காக அப்படியே காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒன்று கிருஷ்ணன் நினைச்சிட்டு அப்பப்போ ராதாராணி உட்காந்துண்டு கிருஷ்ண தியானம் பண்ற ஒரு ஸ்தலம் இது. ஒரு சமயத்துல ராதாராணி ராசலீலையிலிருந்து நடுவில் காணாமல் போக கண்ணன் இந்த புளிய மரத்தடியின் கீழே வந்து உட்கார்ந்து ராதே 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 ராதேன்னு ஜபிச்சு கண்ணனுடைய நீலவர்ணம் மஞ்சளானது இந்த மரத்துக்கு கீழே. அதுவே காரணமாக கண்ணன் சொன்னான், கலியுகத்துல நான் கௌரரியாக வரப்போறேன் அப்படின்னு சொன்னது இந்த இடத்துலதான். சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவன யாத்திரையில நித்தியம் வந்து 1 மாச காலம் இந்த இடத்துக்கு வந்து 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 உட்கார்ந்துண்டு யமுனையை பார்த்துண்டு மகாமந்திரம் ஜபிச்சார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த இடத்துல சனாதன கோஸ்வாமி அவருடைய ஸ்தாபிதம் பண்ண அவரே பண்ண நிமாயி நிதாயி மூர்த்திகள் இருக்கான்னு பார்த்தோம். பட்டு போன அந்த புளிய மரம் இன்னைக்கும் இருக்கு. இந்த புளிய மரத்தை வெட்டணும் அப்படின்னு நினைச்ச பொழுது அதிலிருந்து ரத்தம் வந்தது அப்படின்னு இது எல்லாமே அந்த இடத்துல அழகா அங்க ஒரு சின்ன சித்திரங்கள் போல வரைஞ்சு அழகா பண்ணி வச்சிருக்கா. இதுதான் இந்த இம்லி தலா இடத்தினுடைய மகாத்மா. பிருந்தாவனத்துல நாம இந்த இம்லி தலா இடத்தோட நாம நம்முடைய அழகான விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரமா நீங்கள் இந்த இம்லி தலா இடத்துல போய் உட்கார்ந்து அழகா நாமஜபம் பண்ணி கிருஷ்ணானுபவத்தையும் ராதாராணியினுடைய அந்த பாவத்தையும் அனுபவிக்கிறதுக்கு குருஜி அம்மாவுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நான் ஆசீர்வாதம் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பிருந்தாவனத்துல. அது தெரியாது, அங்க போய் இப்படி
ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், அப்படி பார்த்துட்டு இருப்பேன், இப்படியே சுற்றின்னு இருப்பாங்க. சந்தர்ப்பங்களில் கூட்டத்தில் போவேன், கூட்டமாக பக்தாவோட போவேன், இப்போ விஷயங்களை சொல்லுவேன். தனியாக போயிருக்கேன் காத்தாலெல்லாம். அங்கே எழுந்து உட்காந்து அங்கே இடத்துல நின்றுண்டு யமுனையை பார்ப்பேன். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு அங்கே நின்றுண்டு அங்கே உட்காந்துண்டு யமுனையை பார்த்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த லீலைகள்லாம் அப்படி அசை போட்டுன்னு இருப்பேன். அப்படியே எங்கள் வாசலில் நின்று அதை போய் கைக்கு கூப்பி தொழுவேன். எனக்கு அதுவே ஒரு சந்தோஷம். இம்லி தலா, அதனால் இனி புளியம்பழம், புளிய மரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இம்லி தலா இதை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியா? ஸோ பிருந்தாவனத்தினுடைய ஒரு லீலாஸ்தலம் பார்த்துட்டோம், இம்லி தலா. நாளைக்கு இன்னொரு லீலாஸ்தலம், அந்த இடத்தினுடைய மகாத்மியம் எல்லாம் அனுபவிப்போம். நிறுத்தி அங்குலம் அங்குலமாக கிருஷ்ணானுபவம் போல அங்குலம் அங்குலமாக பிருந்தாவன அனுபவத்தை அனுபவிப்போம். ராதாராணியினுடைய கருணையும் கிருஷ்ணனுடைய காதலும் நம்மை வழிநடத்தட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो इमली तला की जय, जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय. राधे कृष्णा.